இந்த டிஸ்டர்பன்ஸ் நமக்கு மட்டும் தான் நடக்குதா? இல்ல வீட்ல உள்ளவங்க எல்லாருக்குமே நடக்குதா? ஏன் நம்மள யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க? நம்ம சொல்றத கொஞ்சம் கூட காது குடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்களே! நம்ம இவங்கள தான நம்பி வந்தோம். கடைசில இவங்க ஏன் இந்த மாரி நடந்துக்கிறாங்கன்ற குழப்பம் தனக்குள்ளால இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படி தனுவோட வாழ்க்கையில என்னதான் நடந்திருக்கும்? இத தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கீங்களா? இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இது உண்மை சம்பவம். நான் உங்கள் ராம்பிரியா. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்னதா லைக் கொடுங்க. இந்த உண்மை சம்பவத்துல இவங்களுக்கு நான் வச்ச பேரு வந்து தனு. தனு எங்க இருக்காங்க பாத்தீங்கன்னா ஜோஹூர்ல தான் இருக்காங்க. ஆனா அவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு என்னால எக்ஸாக்டா சொல்ல முடியாது. ஏன்னா பிஎன்சி. ஸோ தனு பாத்தீங்கன்னா நல்லா படிச்சாங்க. அவங்க படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல வேலையும் கிடைச்சது. கிட்டத்தட்ட 26 வயசு வரைக்கும் அவங்க லைஃப் வந்து நல்லா தான் போய்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா வந்து பொண்ணுக்கு வயசாகிட்டு இருக்குது, இப்பவே மாப்பிள்ளை தேட ஆரம்பிச்சாதான் பொண்ணுக்கு நல்லா வரன் கிடைக்கும்னு நினைச்சிட்டு அவங்க 4-5 இடத்துல அவங்க சொந்தக்காரங்க மூலியமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா ஒரு நல்ல வரன் இருக்கான்னு அவங்க தேட ஆரம்பிச்சாங்க. தனுக்கு லவ்ல பெருசா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அப்பா அம்மா யார சொல்றாங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்களும் இருந்தாங்க. அப்படியே ஒரு வருஷம் போணுச்சு. ஆனா அந்த ஒரு வருஷத்துல பல மாப்பிள்ளையோட ஜாதகத்தை அவங்க பாக்குறப்ப வந்து இவங்க பொண்ணோட ஜாதகத்தோட பொருந்தல. அப்படியே ஒருவேளை பொருந்தி வந்தாலும் மாப்பிள்ளை வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு பர்சனா இருப்பாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. அந்த பொண்ணை நம்ம பக்கத்திலே கட்டி கொடுத்தா சின்னாங்கா இருக்கும். ஏதாவது ஒண்ணுன்னா போய் பார்க்கலாம். அதே சமயத்துல பொண்ணும் நம்ம வீட்டுக்கு வரத்துக்கும் சின்னாங்கா இருக்கிறதுக்காக தான் அவங்க பக்கத்திலே இருக்கிற மாதிரி வரன் பார்த்தாங்க. ஆனா பக்கத்துல அவங்களுக்கு எந்த ஒரு வரனும் கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் ஜாதகம் சரியா பொருந்தல. அதனால அவங்க பொண்ணுக்கு வரன் தேடுறதே வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்படியே ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. தனுக்கு 27 வயசு ஆயிருச்சு. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு கவலை, என்னோட பொண்ணுக்கு வயசு ஏறிக்கிட்டே போதே, இன்னும் ஒரு நல்ல வரன் அமையலேன்னு. அந்த நேரத்துல அவங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க மூலியமா அவருக்கு ஒரு வரன் கிடைச்சது. தனுவோட அப்பாவோட ஃப்ரெண்டு மூலியமா தானே இந்த வரன் கிடைச்சிருக்குன்னு சொன்னேன். அதாவது அவர் ஃப்ரெண்டோட சொந்தக்காரங்க மூலியமா. இருந்தாலும் அவர் வந்து எடுத்தோடனே ஓகே சொல்லல. என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்ணை கட்டி கொடுக்க போறோம், நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா கண்டிப்பா இவரை தானே கேள்வி கேட்பாங்க. அதனால இவரே போயிட்டு அந்த குடும்பத்தை பத்தியும் அந்த பையனை பத்தியும் நல்லா 4 பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்தாரு. ஆனா அப்படி விசாரிச்சு பார்த்ததுல அந்த குடும்பத்தை பத்தியும் அந்த பையனை பத்தியும் யாருமே எந்த ஒரு குறையுமே சொல்லல. விசாரிச்சு பார்த்ததுல நல்ல குடும்பம், பையனும் சொந்த பிசினஸ் பண்றான், நல்ல இடம், நம்பி பொண்ணை கொடுக்கலான்னு அவர் விசாரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வந்து தனுவோட அப்பா கிட்ட அவர் கொடுத்தாரு. ஆனா இவங்க அப்பாவுக்கு என்ன யோசனைனா, அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணுதான், பையனும் கிடையாது. இவ்வளவு தூரத்துல கட்டி கொடுக்கணுமா, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுன்னா போய் பாக்குறதுக்கு கஷ்டமா இருக்குமே, இல்ல பொண்ணு நம்மள வந்து பாக்குறதுக்கும் கஷ்டமா இருக்குமேன்னு யோசிச்சு அவர் வேணான்ட்டாரு. ஆனா அவரோட ஃப்ரெண்டு வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. என்ன சொன்னாருன்னா, இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தனா உன் பொண்ணுக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகுது, அவளுக்கு பாரு 28 வயசு ஆயிடுச்சு, நீயும் எத்தனையோ இடத்துல தேடிட்ட, உனக்கு பக்கத்திலே எந்த மாப்பிள்ளையும் கிடைக்கல, அப்படியே கிடைச்சாலும் ஜாதகம் சரியா பொருந்தல, ஒருவேளை உன் பொண்ணுக்கு வந்து இங்கதான் அமையணும்னு தலை விதி இருந்தா அதை மாத்த யாரால முடியும். அதுவும் இல்லாம நானும் அங்க போயிட்டு விசாரிச்சுட்டு தான் வந்தேன். அந்த பையனை பத்தி அந்த குடும்பத்தை பத்தி யாருமே எந்த ஒரு வார்த்தையுமே தப்பா சொல்லல. பையனும் சொந்த பிசினஸ் பண்றானா, அவன் நல்லா சம்பாதிக்கிறானா, நம்பி பொண்ணை கொடுக்கலான்னு அங்க உள்ளவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பையனோட ஜாதகத்தை எடுத்து வந்து ஒட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம், உனக்கு வேணும்னா நீயும் போய் விசாரிச்சு பாரு. சரி ஜாதகத்தை பாரு பொருந்து தானே, அப்படி பொருந்தலன்னா இதை பத்தி பேச வேணாம், அப்படி பொருந்துனுச்சுன்னா இதை பத்தி யோசிக்கலாம். சரி எப்படின்னு நீயே யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவங்க அப்பாவுக்கும் ஒரே யோசனை, எப்படி குடுக்கலாமா வேணாமான்னு. அப்ப தன்னோட அம்மா என்ன பண்ணாங்கன்னா, சரி வாங்க ஜாதகத்தை போய் பார்ப்போம், பொருத்தமா இருக்கா இல்லையான்னு. அப்படி பொருத்தம் இல்லைன்னா இது வேண்டாங்க, பொருந்திருச்சுன்னா அதுக்கப்புறம் யோசிக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போயிட்டு வழக்கமா இவங்க பாக்குற அந்த கோயில் பூசாரி கிட்ட போய் பார்த்திருக்காங்க. இவங்க 2 பேரு ஜாதகத்தையும் நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அந்த பூசாரி என்ன சொன்னாருன்னா, உன் பொண்ணுக்கு இந்த பையனோட ஜாதகம் தான் நல்லா பொருத்தமா பொருந்தி வந்திருக்கு, 10 பொருத்தமும் நல்லா இருக்கு, நல்ல இடமா இருந்தா நீ பேசி முடிச்சிருன்னு அந்த பூசாரி சொன்னதுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு ஜாதகம் பொருந்தி வந்தாலும் நம்மளும் எதுக்கும் ஒரு எட்டு போய் விசாரிச்சுட்டு வரலாமேன்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி திரும்பவும் அவங்க அந்த இடத்துக்கு போனாங்க. அங்க போய் தங்கி ஒரு 2 நாள் இருந்துட்டு அந்த பையனை பத்தியும் அந்த குடும்பத்தை பத்தியும் இவரும் விசாரிச்சாரு. விசாரிச்சதுக்கு அப்புறம் அந்த குடும்பமும் அந்த பையனை பத்தி எந்த ஒரு குறையும் சொல்லாதனால அந்த பையனுக்கே அவரோட பொண்ணை கட்டியும் கொடுத்தாரு.
கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் கழிச்சு தனு அவளோட ஹஸ்பண்ட் கிட்ட வேலைக்கு போலாமான்னு சொல்லி கேக்குறப்ப அவங்க ஹஸ்பண்டும், நீ தாராளமா வேலைக்கு போலாம், உங்க வீட்டுல எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம், உனக்கு பிடிச்சிருந்தா வேலைக்கு போ, பிடிக்கலன்னா வீட்டுலன்னு அவங்க ஹஸ்பண்ட் சொன்னதுக்கு அப்புறம் இவளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாயிருச்சு. பரவாயில்ல, நம்ம அப்பா ஒரு நல்ல இடத்துலதான் நம்மளை கட்டி கொடுத்துருக்காரு, நம்மள நல்லா புரிஞ்சுக்கிட்டவர் தான் நம்மளுக்கு ஹஸ்பண்டா கிடைச்சிருக்காரு நினைச்சு அவ சந்தோஷப்பட்டுக்கிட்டா. ஆனா அந்த சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நிலைக்கல. அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்சது, அதுவும் வீட்டு பக்கத்துலயே கிடைச்சனால அவளுக்கும் ஈஸியா இருந்தது வேலைக்கு போயிட்டு வரதுக்கும். இப்படியே ஒரு 2 மாசம் நல்லாதான் போணுச்சு. அவ லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனா அந்த 2 மாசத்துக்கு அப்புறம் தான் அவ வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் வச்சு பாக்குறப்ப அவளுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த வீட்டுல மொத்தம் 5 பேர் இருக்காங்க. தனுவோட ஹஸ்பண்ட் அண்ட் ஹஸ்பண்டோட தம்பி அண்ட் மாமனார் மாமியார், மொத்தம் 5 பேர் தான் இருக்காங்க. ஆனா தனுக்கு என்னமோ அந்த வீட்டுல 6வது ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே அவங்களுக்கு எப்போதுமே ஃபீலா இருக்கும். தனு இருக்கிற வீடு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய வீடு, சொந்த நிலத்துல அவங்க வீடு கட்டியிருக்காங்க. அந்த வீட்டுல மொத்தம் 6 ரூம் இருக்கு. அதுல ரூம் பாத்தீங்கன்னா தனுவும் அவங்க ஹஸ்பண்டும் தங்கியிருக்காங்க. 2வது ரூம்ல வந்து அவரோட அப்பா அம்மா, 3வது ரூம்ல வந்து அவரோட தம்பி, 4வது ரூம் வந்து பாத்தீங்கன்னா கெஸ்ட் ரூம், வீட்டுல யாராச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அங்க தங்க வைப்பாங்க. 5வது ரூம் வந்து சாமி ரூம். 6வது ரூம் கதவு வந்து திறக்கவே மாட்டாங்க, அந்த ரூம் வந்து பூட்டியே தான் இருக்கும். கல்யாணம் பண்ணி வந்த புதுசுலயே அவங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க, அந்த ரூம்ல என்ன சத்தம் கேட்டாலும் நீ அந்த ரூம் சைடே போக கூடாது, அந்த ரூம் வந்து பூட்டி தான் இருக்கும். எதுவா இருந்தாலும் நீ ரூம், பூஜை ரூம் நீ சுத்தம் பண்றியா, இந்த 5 ரூம் சுத்தம் பண்ணு, ஆனா அந்த 6வது ரூம் பக்கம் போவாத, என்ன சத்தம் ஆனாலும் சரி என்ன கேட்காம நீ அந்த ரூம் பக்கம் போக கூடாதுன்னு அவங்க மாமனார் மாமியார் ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே சொல்லிட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இவங்க கிச்சன் பக்கமா சமைச்சிட்டு இருக்கிறப்ப மணி ஒரு 10 இருக்கும். யாரும் அவங்க கிச்சன் கதவு பின்னாடி வந்து கதவை தட்டுற சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. அந்த தட்டுற சத்தம் மெதுவா கேட்கிறப்ப வந்து அவங்க அதை சரியா கவனிக்கல, அவங்க ஆர்வத்துல சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சத்தம் கொஞ்சம் வேகமா கேட்டதுக்கு அப்புறம் தான் அவங்க டக்குன்னு திரும்பி பார்த்தாங்க. அவங்க முதல்ல யோசிச்சாங்க, யாரா இருக்கும், ஒருவேளை ஹஸ்பண்டா இருக்கும்னு. ஹஸ்பண்ட் ஏன் பின்னாடி வழியா வந்து கதவு தட்ட போறாரு சொல்லிட்டு இவங்க அந்த சமைக்கிற அந்த கேஸ் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் கதவு கிட்ட வந்து பாக்குறப்ப வந்து மறுபடியும் அந்த தட்டுற சத்தம் கேட்டிருக்கு. இவங்க உடனே யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த டைம்ல பயம் இல்லை, மணி 10 தானே. அந்த டைம்ல வந்து அவங்க வந்து வேற ஏதாவது இருக்குமா அந்த மாதிரி எதுவுமே அவங்க யோசிக்கல. அவங்க எடுத்தோடனே யாருன்னு சொல்லி கேட்கிறப்ப அந்த தட்டுற சத்தம் அப்படியே அமைதியாயிருச்சு. ஜன்னலை திறந்து பார்த்துருக்காங்க, அங்க ஒண்ணுமே தெரியல. உடனே ஜன்னலை சாத்திட்டாங்க. ஜன்னலை சாத்திட்டு திரும்ப அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறப்ப இப்போ ஜன்னல் கிட்ட வந்து அந்த ஜன்னலோட கண்ணாடிய இப்படி தட்டுற மாதிரி சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. தனு கொஞ்சம் தைரியசாலியா இருந்தனால அவங்க மறுபடியும் பயப்படல. அவங்க அந்த ஜன்னலை திறக்க போறப்ப திடீர்னு அவங்களோட மாமியார் வந்து, என்னம்மா பண்ற அப்படி சொல்லி கேட்கறப்ப இவங்க திடீர்னு திரும்பி பார்த்திருக்காங்க. இல்லத்த, பின்னாடி ஜன்னல் தட்டுற சத்தமும் கதவு தட்டுற சத்தமும் கேட்டுச்சு, அதனாலதான் யாரு மறுபடியும் தட்டுறான்னு திறக்கலான்னு போனேன், அதுக்குள்ள என்னன்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னு. அது வேற ஏதாவது பூனைக்குன்னா இருக்குமா, நீ சமைக்கிறது கவனி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சமைச்சு முடிச்சிட்டியா அப்படி சொல்லி கேட்கிறப்ப வந்து, இருங்க அத்தை, இன்னும் கொஞ்ச நேரத்துல சமைச்சிருவேன் அப்படி சொல்லிட்டு இவங்க மறுபடியும் சமைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சமைக்கிறப்பவே இவங்களுக்கு தோணுது, பூனையா, பூனை வந்து அவ்வளவு உயரமா வந்து தட்டும், என்னவா இருக்கும், சரி ஏதோ ஒண்ணு இருக்கட்டும் சொல்லிட்டு அவங்களும் சமைச்சு முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அத்தைக்கு சாப்பாடுலாம் கொடுத்துட்டாங்க. இவங்க அவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் சொல்லிட்டு ஹால்ல உட்காந்து தனியா தான் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அதாவது ரூம்ல எல்லாரும் போய் படுத்துட்டாங்களா, ஸோ இவங்க தான் வந்து ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க கிச்சன் லைட்டை அடைச்சிட்டு ஹால்ல வந்து ஹால் லைட்டை தட்டிட்டு தான் அவங்க உட்காண்டாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு சரி பரவாயில்ல ஹால் லைட்டை சாத்துமேன்னு சொல்லிட்டு அவங்க ஹால் லைட்டை சாத்திட்டு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப கிச்சன் லைட்டும் இல்லை, ஹால் லைட்டும் இல்லை, அந்த டிவியில இருக்கிற அந்த வெளிச்சத்துல மட்டும்தான் அவங்க உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பெருசா பயம் இல்லை, ஏன்னா வீட்டுல எல்லாரும் இருக்காங்களே, எதுக்கு பயப்படணும் அப்படி சொல்லிட்டு அவங்க டிவி பார்த்துட்டு இருக்கிறப்ப திடீர்னு கிச்சன்ல இருந்து ஜாமா கீழே விழுந்த சத்தம் அவங்களுக்கு கேட்டிருக்கு. அந்த சத்தம் கேட்டோடனே உடனே கிச்சனுக்கு ஓடி போயிட்டு லைட்டை ஆன் பண்ணிட்டு பாக்குறாங்க. எந்த ஜாமாவும் கீழே உழுவுல, எல்லாம் வச்ச இடத்துல அப்படிதான் இருக்கு. ஆனா விழுந்த சத்தம் இவங்களுக்கு ரொம்ப வேகமாவே கேட்டுச்சு. அதாவது ஒரு ஜாமா பட்டின்னு கீழே விழுந்தா எப்படி இருக்கும், அந்த சத்தம் இவங்களுக்கு வேகமாவே கேட்டுச்சு. ஆனா கிச்சன்ல வந்து பாக்குறப்ப ஒண்ணுமே விழுவல. இவங்களுக்கு யோசனை, என்னடா கீழே விழுந்த மாதிரி இருந்துச்சு, என்னடா இப்போ ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அது நின்று பார்த்துட்டு இருக்கிறப்ப லைட்டை ஆஃப் பண்ணலான்னு சொல்லி போறப்ப மறுபடியும் ஜாமா விழுந்த சத்தம். இந்த வாட்டி அவங்க உண்மையிலே பயந்துட்டாங்க, என்னடா திடீர்னு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நேரா பாக்குறப்ப அந்த
பின்னாடி, அதாவது கொல்லை கதவுக்கு பின்னாடி தான் அந்த சத்தம் கேக்குது, ஜாமான் விழுந்த மாதிரி. ஸோ அவங்க உடனே நேரா போயிட்டு ஜன்னலை திறந்துட்டாங்க. இதே நம்மளா இருந்தா என்ன யோசிப்போம்? அந்த மாதிரி பின்னாடி சத்தம் கேட்டா நம்ம போறதுக்கே யோசிப்போம். ஆனா இவங்களுக்கு ரொம்ப தைரியம். இவங்க போயிட்டு நேரா ஜன்னலை திறந்து பார்த்தாங்க. அப்படி எதுவுமே ஒண்ணு விழுந்த மாதிரி இல்லை. ஏன்னா பின்னாடி எந்த ஜாமாவும் இருக்க கிடையாது. அங்க ஒரே ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கு. என்னடா அது உளுந்த சத்தம் மாதிரி கேட்டுச்சான்னு சொல்லிட்டு சாத்துறப்பதான் கவனிச்சிருக்காங்க. அந்த ரூம்போட லைட்டு வந்து ஆனா இருக்கிறத அவங்க பார்த்திருக்காங்க. யாரு போயிருப்பா? ஒருவேளை அந்த ரூம்ல இருந்துதான் ஜாமான் விழுந்திருக்குமோ, அந்த சத்தம் தான் நம்மளுக்கு கேட்டிருக்குமோ. இருந்தாலும் வாய்ப்பு இல்லையே. ஏன்னா அவங்க ஹால் வந்து ரொம்ப நீட்டு, கிச்சனும் ரொம்ப நீட்டு. பின்னாடி வந்து அப்படி ஜாமான் விழுற சத்தம் கேட்டா கூட நீங்க பார்த்திருக்கீங்க தானே, நார்மலி வந்து இந்த நிலத்துல வீடு கட்டினா கொஞ்சம் ஸ்பேஸ் நிறைய இருக்கும், நீட்டா இருக்கும். ஸோ சத்தம் கூட அவ்வளவா விளங்காது. ஆனா இவங்க வந்து அந்த டைம்ல யோசிக்கல. ஒருவேளை பின்னாடி அந்த ஜாமான் விழுந்த சத்தம் தான் நமக்கு கேட்டிருக்குமோ அப்படிதான் அவங்க யோசிச்சாங்க. ஆனா பார்க்க போனா அந்த ரூம்ல உழுவுற அந்த சத்தம் வந்து ஹால்ல இவங்க படம் பார்த்துட்டு இருந்தா கூட அவ்வளவு வேகத்துல கேட்காது. இவங்களுக்கு அந்த ஜாமான் விழுந்த சத்தம் வந்து ரொம்ப கிட்டத்துல, அதாவது இவங்க கிச்சன் உள்ளுக்கு விழுந்த சத்தம் தான் இவங்களுக்கு ரொம்ப கேட்டுச்சு. இந்த வாட்டி அவங்க அதை பத்தி யோசிக்கவே இல்லை தெரியுமா. ஸோ அவங்க வந்து அந்த ரூமை பார்க்குறாங்க. அந்த ரூம் லைட் வந்து ஆனா இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, யாரு அந்த ரூமுக்கு போயிருப்பா? அத்தை தானே சொன்னாங்க, அங்க பழைய இரும்பு ஜாமான்லாம் இருக்கு. அங்க வந்து அவங்க மகன் மட்டும் தான் போவாங்க. வேற யாரும் மாட்டாங்கன்னு. ஒருவேளை இந்த நேரத்துல அவரு தான் போயிருக்காரா? அப்படி வந்தாருன்னா கண்டிப்பா லோரி சத்தமாச்சும் கேட்குமே. எந்த சத்தமுமே கேட்கலையே. ஆனா அந்த ரூம் லைட் ஆனா இருக்குன்னு. ஏன்னா அந்த ரூம் லைட் ஜன்னலும் இவங்களோட அந்த பின்னாடி ஜன்னலை திறந்து பார்த்தா தெரியும். ஸோ அந்த நைட்ல வந்து லைட்டை ஆன் பண்ணாலும் அந்த ரூம்ல வந்து லைட் எரியுதா இல்லையான்னு இங்க இருந்து பார்த்தாலே தெரியும். அவங்க அந்த ஜன்னலை வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க ரூம் லைட் வந்து ஆனா இருக்குன்னு. உடனே இவங்க போயிட்டு அவங்க அத்தை எழுப்பியிருக்காங்க. அவங்க அத்தை எழுப்பி சொல்றப்ப வந்து, என்னம்மா சொல்ற? பின்னாடி யாருமா போவா? இன்னும் பையன் கூட வரல. அவர் நடுராத்திரலாம் அங்க போக மாட்டேன்னு. இல்ல அத்தை, அந்த பின்னாடி இருக்கிற ரூம் லைட் வந்து ஆனா இருக்கு. ஒருவேளை யாராச்சும் ஜாமான் திருடுறவங்க வந்திருப்பாங்களோ சொன்னோன்னே, என்ன சொல்ற நீ சொல்லிட்டு அவங்க இறங்கி வந்து பாக்குறப்ப அந்த ரூம் லைட் வந்து ஆஃபா இருந்திருக்கு. இவங்க அத்தை உடனே, நீ ஏதாச்சும் கனவு கண்டியா? ரூம் லைட்டு சாத்தி தான் இருக்கு. அதுவும் மணி எத்தனை? 12:30. இத்தனை மணிக்கு நீ பின்னாடி ஜன்னலை திறந்து பாக்குறியோ, உனக்கு சரியான தைரியம் தான். எந்த சத்தம் கேட்டாலும் இந்த மாதிரி பட்டுன்னு கண்ணாடி திறந்து பார்க்காத. ஏதாவது காத்து சட்டையில ஏதாவது வந்து அடிச்சிருச்சுன்னா இது இல்லாம நான் சொல்லணும் அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த ஜன்னலை சாத்திட்டு, எந்த சத்தம் கேட்டாலும் இந்த மாதிரி பட்டு பட்டுன்னு ஜன்னலை திறக்காத, ஒரு நேரம் போல இருக்காது. ஏன்னா பின்னாடி காடு, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டு படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரே யோசனை, இல்லையே நமக்கு சத்தம் கேட்டுச்சேன்னு. எப்படி நமக்கு கேட்ட சத்தம் அத்தைக்கு கூட கேட்கல அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டே படம் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவங்க வீட்டுக்காரர் வந்துட்டாரு. ஸோ வீட்டுக்காரர் வந்தோடனே அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரும் கை காலெல்லாம் கழுவிட்டு, பசிக்குதுமா சாப்பாடு போடுமான்னோடனே இவங்க சாப்பாடு போடுறப்ப வந்து வீட்டுக்காரர் வந்து அவங்க ஃபேஸை பார்க்குறாரு. ஏம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப வந்து அவங்களும் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. அப்ப அவர் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ ஏதாவது கனவு கண்டியா? அந்த பின்னாடி இருக்க ரூம்ல என்ன தவிர யாரும் போக மாட்டாங்க. அதுவும் இந்த நேரத்துல போறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அதுவும் அங்க வந்து என்ன இருக்கு, பழைய இரும்பு ஜாமா தானே இருக்கு. அங்க யாரு போறா? அங்க போனாலும் திருடுறதுக்கு ஒண்ணும் இருக்காது அப்படி சொல்றப்ப வந்து, இல்லைங்க எனக்கு வந்து அந்த ஜாமாவில் ஒரு சத்தம் ரொம்ப வேகமாவே கேட்டுச்சு. அதனாலதான் நான் லைட் ஆன் பண்ணி போய் பார்த்தேன். ஆனா நான் பாக்குறப்ப அந்த ரூம்ல லைட் எரிஞ்சிச்சு. அத்தையை கூட்டிட்டு வந்து காட்டுறப்ப அந்த லைட் வந்து ஆஃபா இருந்துச்சு. எனக்கு அதுதாங்க புரியலன்னு. மேபி ஏதாச்சும் அந்த லைட் வந்து ஏதோ ப்ராப்ளமா இருக்கும். ஏன்னா சில நேரத்துல வந்து லைட் வந்து அமைஞ்சு எரியும்ல, அந்த மாதிரி லைட்டு போயிருக்கும். ஒருவேளை அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த விஷயத்த பெருசுப்படுத்தல. அப்புறம் இவங்களும் ஒருவேளை இருக்கலாம் சொல்லிட்டு அவங்களும் வந்து அப்படியே அந்த விஷயத்த விட்டுட்டாங்க. அந்த நாள் அப்படியே போயிருச்சு. ஸோ இப்போ ரெண்டாவது நாள் என்ன நடந்துச்சுன்னா, அதே மாதிரி இவங்க வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு டின்னர்லாம் ரெடி பண்ணிட்டு கிச்சன் லைட்லாம் அடைச்சிட்டு ஹால் லைட்டும் அடைச்சிட்டு அவங்க உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல இந்த வாட்டி ஜாமான் விழுவுல. அவங்களோட கிச்சன் பாத்ரூம்ல இருந்து ஷவர் கீழே விழுவுற சத்தம் அவங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு. யாரோ உள்ளுக்கு போயிட்டு கதவை சாத்திட்டு ஷவரை திறந்து குளிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. இந்த வாட்டி என்னடா கிச்சன் பாத்ரூம்ல குளிக்கிற சத்தம் கேக்குது, எல்லாரும் தூங்கிட்டாங்களே, யாரு போவா? ஏன்னா அவங்க ரூம்ல வந்து ஹாலுக்கு நேரா தான் இருக்கும். எந்த ரூமுமே வந்து கிச்சன் சைடு இருக்க கிடையாது. ஸோ அவங்களோட 4 ரூமுமே வந்து ஹால்ல தான் இருக்கு. சாரி 5 ரூம் மொத்தமும் ஹால்ல தான் இருக்கு. கிச்சன்ல எந்த ரூமுமே இல்லை. ஸோ இவங்க வந்து என்ன யோசிச்சாங்கன்னா, ஒருவேளை ரூம்ல இருந்து வெளியாகி பாத்ரூம்ல குளிக்க போனா சத்தம் கேட்கும். அட்லீஸ்ட் தெரியும், அவங்க டிவி தானே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அப்படி எதுவுமே கேட்கலையே. ஆனா பாத்ரூம்ல ஷவர் சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் எந்திரிச்சு போய்
லைட்டை மெதுவாக ஆன் பண்ணி அந்த பாத்ரூம் கிட்ட போய் நின்று பார்த்துருக்காங்க. அந்த வாளியை மொண்டு ஊத்துனா சத்தம் எப்படி கேட்கும், பட்டீர் பட்டீர்னு. அந்த சத்தத்தை கேட்டு உங்களுக்கு அப்படியே தூக்கி போட்டுருச்சு. இவங்க நேரம் ஓடி வந்து அவங்க அத்தையை எழுப்பியிருக்காங்க. அவங்க அத்தை மறுபடியும் ஏச்சு வந்து, என்னம்மா இந்த நேரத்துலன்னு, அத்தை அத்தை யாரோ பாத்ரூம்ல குளிக்கிறாங்க அத்தன்னு. யாரு குளிப்பா, ஒருவேளை பையனா இருப்பான்ட்டு. இல்லத்த அவர் தூங்குறாரு, அதாவது அவங்க 2வது மகனை சொல்றாரு, அவர் தூங்குறாரு யாரும் இல்ல, நீங்க நீங்க வாங்க வாங்க. அவங்க வந்து வளர்றாங்க. ஏன்னா அவங்க டக்குன்னு அந்த சத்தத்தை கேட்டோன்னா பயம் எடுத்துருச்சு, யாரு குளிக்கிறான்னு. ஆனா அவங்க அத்தை வந்து பாக்குறப்ப அப்படி எதுவுமே இல்லை. தண்ணி எதுவுமே திறக்கல, ஷவர் எதுவுமே இல்லை. அப்படியே திறந்து பாக்குறப்ப உள்ளுக்கு யாருமே இல்லை. அவங்க அத்தைக்கு மறுபடியும் கோவம் வந்துருச்சு. நேத்து என்னன்னா ஜாமா விழுந்துச்சு, அங்க பின்னாடி லைட் எரியுதுன்னு சொன்னேன். இன்னைக்கு என்னன்னா யாரோ குளிக்கிறாங்கன்ற, உனக்கு என்னமோ ஆயிருச்சுமா, நீ நைட்ல ஏதாச்சும் பேய் படம் ஏதாவது பாக்குறியா அப்படி சொல்லி கேக்குறப்ப, இல்லத்த சத்தியமா எனக்கு கேட்டுச்சு, நான் கிட்ட வந்து பாக்குறப்போ வந்து யாரோ வாளி தண்ணியை மொண்டு ஊத்துன சத்தம் எனக்கு கேட்டுச்சேத்தன்னு சொல்றப்ப வந்து, அட ஏமா எப்ப பாரு நடுசாமத்திலே வந்து எழுப்புற, நானே சுகர் பேஷண்ட், மருந்து சாப்பிட்டு படுத்திருக்கேன், எனக்கு ஒரு வாட்டி தூக்கம் போனா திரும்ப தூக்கம் வராதுமா, பேசாம போய் படுமா, டிவியெல்லாம் அடைச்சிட்டு அப்படி சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நேத்து அந்த மாதிரி நடந்துச்சு இன்னைக்கு இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த குழப்பத்துல என்ன பண்ணாங்க, டிவியை ஆஃப் பண்ணிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க. ரூமுக்கு போயிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பாத்தீங்கன்னா அவங்க கதவும் சாத்திருந்தாங்க, லைட்டும் ஆஃப்ல இருந்துச்சு. அவங்க பெட்டில் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட ரூம் கதவை மெதுவா திறக்கிற சத்தம் அவங்களுக்கு நல்லாவே கேட்டுச்சு. ஏன்னா அவங்க உட்காந்துருக்காங்களே, சத்தம் கேட்டு அவங்க இப்படி திரும்பி பாக்குறப்ப ரூம் கதவு திறந்து லைட்டை பட்டின்னு ஆன் ஆயிடுச்சு. அதை பார்த்த கையோட இவங்க அலற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே மாமனார் மாமியார் தம்பி இந்த வாட்டி 3 பேருமே வந்துட்டாங்க. என்னமாச்சு சொல்றப்ப, அத்தை ரூம் கதவு சொந்தமா திறக்குதுத்த, லைட்டு சொந்தமா ஆன் ஆகுதுன்னு சொல்றப்ப வந்து இவங்க அத்தைக்கு வந்து ஒரு பக்கம் என்ன சொல்றேன்னு தெரியல. ஏன்னா இது 3வது வாட்டி இந்த மாதிரி நடக்குது. இந்த வாட்டி வந்து இவங்க சொல்றப்ப வந்து, என்ன ஆச்சு இவளுக்கு, இவளே திறந்துட்டு லைட் ஆன் பண்ணிட்டு கத்துறாளா, இல்ல என்னதான் பிரச்சனை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு 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 இதுல பாக்குறாங்க. உங்க மாமனாரும் வந்து என்னம்மா சொல்ற, அப்புறம் அவங்களோட ஹஸ்பண்டோட தம்பிக்கும் புரியல, என்ன நீ ஆச்சு சொல்றப்ப, இல்லடா இந்த மாதிரி கதவு திறந்து ஆன் பண்ண நான் கண்ணால பார்த்தேன். அவங்க அத்தைக்கு உண்மையிலே கோவம் வந்துருச்சு. இங்க பாருமா, உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன், நானும் பாக்குறேன் ராத்திரி, ஆனா இதே ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப பாரு, இவன் தூக்கத்தையும் சேர்த்து கெடுத்துட்டேன், இரு நான் உன் புருஷன் ஒருத்தன் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு இவங்க உடனே கால் பண்ணிட்டாங்க. கால் பண்ணி அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்றப்ப வந்து, நான் வந்துட்டு இருக்கேம்மா இருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்துட்டோன்னா அவங்க வீட்டுக்கார கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. ஐயோ என்னை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, என்னங்க சத்தியமா சொல்றேன், யாரும் ரூம் கதவை திறந்தாங்க, லைட் ஆன் பண்ணாங்கன்னு. என்ன சொல்ற, இந்த ரூம்ல நீ தான் இருக்க, நீ தான் திறந்து ஆன் பண்ணிருக்கணும், நீ ஏதாச்சும் கனவு கண்டியா இல்ல தூக்கத்துல ஏதாவது நடக்க ஆரம்பிச்சிட்டா கேக்குறப்ப, இல்லைங்க சத்தியமா நான் என் கண்ணால பார்த்தேங்கன்னு சொல்றப்ப வந்து யாருமே நம்பல. அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க, அவங்க அந்த காட்சியை பார்த்திருக்காங்க, ஆனா அந்த பதற்றத்துல சொல்றப்ப யாரும் நம்பல. அதுக்கப்புறம் அவங்க அம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைம்மா, நீங்க போய் படுங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு உள்ள டே வந்து அப்படியே போயிருச்சு. மறுநாள் காலையில வந்து என்ன பண்ணிருக்காங்க, இவங்க அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ராத்திரி நடந்தது, முந்தா நேத்து நடந்தது இதை பத்தி அவங்க மறுபடியும் சொல்றப்ப வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பாரு, இந்த வீட்டுல நான் பிறந்து வளர்ந்துருக்கேன், எங்க வீட்டுல 3 தலைமுறையா நாங்க பிறந்து வளர்ந்துருக்கோம், ஒரு நாள் கூட இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்தது கிடையாது. இப்ப நீ சொல்ற கதை தான் புது கதையா இருக்கு, அதனாலதான் யாருமே நம்பல. நீ பேசாம என்ன பண்ணி எனக்காக வெயிட் பண்ணாத, நீ சீக்கிரமா தூங்கிரு, நல்லா சாமி கும்பிடு, வீட்டை சுத்தி சாம்பிராணி போக போடு, சரியா, கண்டதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இவங்களுக்கு வந்து என்னடா இவர் இப்படி சொல்றாரு சொல்லிட்டு இவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மேபி நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப, அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா மாப்பிள்ள சொல்லியிருப்பார்ல, அவரும் அங்கதானே இருக்காரு, ஏன் உனக்கு மட்டும் அந்த டிஸ்டர்பன்ஸ் நடக்குதுன்னு இவங்களும் சொன்னோன்னே மேற்கொண்டு அம்மா கிட்ட என்ன பேசுது, ஏன்னா இவங்களும் நம்மள நம்பல பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சரி சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அந்த யோசனை தான், என்னடா இந்த மாதிரிலாம் நடக்குது, யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்கன்ட்டு. அதோட ஒரு 3 நாள் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அவங்க வேலைக்கு போனாங்க வந்தாங்க, அவங்க நார்மலா அதை பத்தி யோசிக்காம நல்லா சாமி கும்பிட்டு வீடெல்லாம் சாம்பிராணி போக விட்டு இருந்தாங்க. 3 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் அன்னைக்கு வரத்துக்கும் லேட் ஆயிடுச்சு. அவர் சொல்லிட்டாரு, நீ டிவிலாம் பார்த்துட்டு இருக்க வேணாம், நீ சீக்கிரமா படுத்து தூங்கிடு, நான் வந்தேன்னா நீ சாவி கூட, நானே கேட்டை திறந்து வந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சாவி எடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல தூக்கம் வரல. மணி ஒரு 1:30 இருக்கும். அவங்க அங்கிட்டும் இங்கிட்டும் நடந்துட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல என்ன ஆச்சுன்னா, கிச்சன் கதவை தட்டுற சத்தம் மறுபடியும் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஆனா இந்த வாட்டி கொஞ்சம் வேகமாவே கேட்டுச்சு.
டிவி பார்த்துட்டு இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, அந்த சத்தத்தை கேட்ட கையோட வால்யூமா குறைச்சிருக்காங்க. அந்த சத்தம் நல்லா கிளியரா வேகமா கேட்குது. இந்த வாட்டி வந்து அவங்க எதை பத்தியுமே யோசிக்கல. சத்தம் கேட்டா கேட்கட்டும், ஏன்னா இதுக்கப்புறம் அவங்க போய் கூப்பிட்டாலும் அவங்க வீட்டுல உள்ளவங்க அத்தையும் மாமா யாரும் நம்ப போறது இல்ல, நம்ம அதை கண்டுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்க டிவி வால்யூமை கொஞ்சம் கூட வச்சு அவங்க படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த வால்யூமே தாண்டி சத்தம் இந்த வாட்டி ரொம்ப வேகமா அந்த கதவை பட்டீர் பட்டீர்னு அடிச்சு அப்படி கேட்கும். அந்த மாதிரி சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. இந்த வாட்டி அந்த சத்தம் வேகமா கேட்ட கையோடைய அவங்க பட்டுன்னு அந்த வால்யூமா குறைச்சிட்டாங்க. குறைச்சிட்டு அவங்க பாக்குறாங்க அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா ரூம்ல இருக்கிறவங்க யாருமே வெளியே வரல. என்னடா இவ்வளவு சத்தம் கேக்குது, என்னடா இவங்க யாருமே வெளியே வரலையே, எனக்கு நல்லாவே கேக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வெயிட் பண்றாங்க, யாராச்சும் கதவு திறந்து வெளியே வருவாங்களேன்னு. ஆனா யாருமே வர கிடையாது. இவங்களுக்கு மட்டும்தான் இந்த சத்தம் கேக்குது. அந்த சத்தம் வந்து வேகமா தட்டி தட்டி மெதுவா குறைஞ்சு குறைஞ்சு திடீர்னு கொல்ல கதவை திறந்தா எப்படி இருக்கும், டக்குன்னு திறந்து உள்ளுக்கு வந்தா அந்த சத்தம் அவங்களுக்கு கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கேட்ட கையோடய அவங்க பயந்துட்டாங்க. உண்மையிலே யாரோ கதவு திறந்து உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹால் லைட்டை தட்டி பாக்குறப்ப, அவங்க நேரம் வந்து பாக்குறப்ப அவங்க ஹாலுக்கும் அந்த கிச்சன் கதவுக்கும் நேரா பார்த்தாலே தெரியும். ஏன்னா அந்த கிச்சன் வந்து வளைஞ்சுலாம் இல்ல, ஹால்ல இருந்து நின்று பார்த்தா கிச்சன் கதவு தெரியும். அங்க அவங்க என்ன பார்த்தாங்க தெரியுமா, எனக்கு இதை கேட்டோன்னு முடியெல்லாம் தூக்கிருச்சு. அவங்க பாக்குறாங்க கிச்சன் கதவு திறந்துருக்கு. ஓகேங்களா, பூட்டி இருந்த கதவு திறந்துருக்கு. அந்த கதவுக்கு வெளியே, அதாவது திறந்திருக்க கதவுக்கு வெளியே ஒரு பொண்ணோட உருவம், முடி வந்து நீட்டா இருக்கு, மூஞ்ச மறைச்சிருச்சு, மூஞ்சி தெரியல, அது இப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அது நிக்குது நடுவுல. அவங்க அதை வந்து லைஃபா பார்த்து அலறி கத்தி மயக்கமே போட்டாங்க. இவங்க கத்தி சத்தம் போட்டு மயக்கப்பட்டு உளுந்த கையோடய ரூம்ல இருக்கிறவங்கள ஓடி வந்துட்டு தண்ணிலாம் தெளிச்சு என்னமாச்சு சொல்லி கேட்கறப்ப வந்து இவங்களுக்கு வந்து ரியாக்ட் பண்ண முடியல. அவங்க அப்படியே வரைச்சு போயிட்டாங்க, ப்ளோ ஆயிட்டாங்க. சுத்தி இருந்து பேசுறது எதுவுமே அவங்களுக்கு கேட்கல. அவங்க சுத்தி மாமனார் மாமியார் அவங்க தம்பி இருக்காங்க, அவங்க பேசுறது எதுவுமே கேட்கல. அப்படியே ப்ளோவா இருக்காங்க. அவங்க வந்து மூஞ்சி அடிக்கிறாங்க, என்னமாச்சுன்றாங்க. அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காங்க. அவங்களால எந்த ரியாக்ஷனும் பண்ண முடியல. அப்படியே ஹார்ட்லாம் வேகமா துடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கால் பண்ணி அவங்க பிள்ளைய வர சொல்லிட்டாங்க. வந்து பார்த்தோன்னே அவங்க அப்படியே பேய் அரைஞ்ச மாதிரி இருக்காங்க. அப்போ அவங்க வீட்டுக்காரும் வந்து அவங்கள அடிச்சு என்னாச்சுன்னு சொல்லி அப்படியே ஒரு மாதிரி ஒரு நினைவுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து அவங்களுக்கு அப்படியே அந்த கட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நிமிஷம் உயிர் போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சாம். அவங்களுக்கு அந்த நினைவு வந்து கூட அவங்க எல்லாத்தையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வந்து பயந்து போயிட்டு உடனே ரூமுக்குள்ள ஓடி போயிட்டு கதவு சாத்திட்டாங்க. நான் வரமாட்டேன்னு. ஒண்ணு இவங்க எல்லாருக்குமே வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் நீ கதவு நான் வரமாட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு ஹோல்டே அந்த ரூம்லயே இருந்துட்டு விடிஞ்ச கையோட அவங்க என்ன பண்ணிட்டாங்க, துணிமணி எல்லாம் எடுத்துட்டு இல்ல நான் இனிமே இங்க இருக்க மாட்டேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், என்னால இருக்க முடியாது சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போன கையோடய அவங்க அம்மா எல்லாம் கேட்கறாங்க, ஏன் என்னாச்சுன்னு. என்னால முடியல, என்னால அங்க இருக்க முடியாது, இதுக்கப்புறம் என்ன அனுப்பினீங்கன்னா நான் செத்து போயிருவேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அதோட போவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரர் வந்து சமாதானப்படுத்தியும் அவங்க வீட்டுல உள்ள சமாதானப்படுத்தியும் அப்பயும் போகல. அப்புறம் அவங்களே வந்து சொன்னாங்க, சரி தம்பி ஏதாச்சும் தனியா வீடு பார்த்து வைங்க அப்படின்னு சொல்றப்போ வந்து இவர் வந்து முடியவே முடியாது, அது வந்து பரம்பரையா நாங்க இருக்கிற இடம், இஷ்டம் இருந்தா உங்க பிள்ளை அங்க வந்து வாழ சொல்லுங்க, என்னால தனி கொடுத்தலாம் வர முடியாது சொன்னோன்னே இவங்க சொல்லிட்டாங்க, நான் வந்து தனி கொடுத்தன வரேன், என்னால அந்த வீட்டுல வந்து இருக்க முடியாது, அப்படி அந்த வீட்டுல தான் போய் வாழணும்னா எனக்கு அப்படிப்பட்ட வாழ்க்கை தேவையில்ல, நான் பேசாம விவாகரத்து கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. அப்ப இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல. ஆனா இவங்க சொல்றத வந்து அந்த வீட்டுல உள்ளவங்களும் நம்பல. இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்க பொய் சொல்றாங்க, அதாவது இவங்க அப்பா அம்மாவே நம்பல. ஆனா இவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா இவங்க வந்து அந்த உருவத்தை பார்த்துட்டாங்களா, பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி அந்த வீட்டுல போய் இருக்க முடியும். அப்படியே ஒரு 6 மாசம் தள்ளி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவரும் போய் மறுபடியும் பேசினாரு, இல்ல நான் தனி கொடுத்துன போனாதான் வருவேன்னு சொன்னோன்னா இவர் வந்து இல்ல எங்க அப்பா அம்மா தம்பி அந்த வீட்டெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, சரி பரவாயில்ல நான் விவாகரத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் விவாகரத்து கொடுத்துட்டாரு. அந்த தன்னோட அம்மா அப்பாவுக்கு வந்து இவங்க மேல கொஞ்சம் வருத்தம். என்னடா நம்ம பொண்ணு இந்த மாதிரி பண்ணிருச்சு, நம்மளும் வந்து பல இடத்துல விசாரிச்சு பார்த்து தானே கட்டி கொடுத்தோம், கடைசியில இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக இப்ப விவாகரத்து வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட பேசாம இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் உண்மை கதை என்னன்னு வெளியானுச்சு. என்னாச்சுன்னா, இவர் விவாகரத்து பண்ண கையோட இவர் இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்காரு. கல்யாணம் பண்ணி அதே மாதிரி 1.5 மாசம் கழிச்சு அந்த பொண்ணுக்கும் அதே மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. நடந்த கையோட அந்த பொண்ணும் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருச்சு. அந்த விஷயத்த கேள்விப்பட்ட கையோட தான் தனுவோட அப்பா அம்மா நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப நம்ம பொண்ணு சொன்னது உண்மைதான், நம்ம தான் நம்ம பொண்ணை வந்து தப்பா நினைச்சுக்கிட்டோன்னு. அது என்னன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அது வந்து கல்யாணம் பண்ணி வந்தவங்களை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுது?
இவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுச்சு, ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வந்தவங்களையும் டிஸ்டர்ப் பண்ணுது. அப்போ அந்த வீட்ல வந்து கல்யாணம் பண்ணி வர பெண்ணை மட்டும்தான் அந்த அமானுஷ்யம் டிஸ்டர்ப் பண்ணுமா, இல்ல ஏதாச்சும் வளர்க்குறாங்களா எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு உண்மை சம்பவ கதையோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.